இந்த மாலை நேரத்திலும் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்போடு அழைத்த பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய தெய்வ மனிதர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரளாய் கூடியிருக்கிற தெய்வ மக்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். வாழ்க்கையை மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. நான் சொல்ல போகிறது மூத்த விசுவாசிகளுக்கும் நல்ல பழைய பரிசுத்தவான்களுக்கும் நான் சொல்ல போகிற ஒரு சாட்சி தெரியும். சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நல்ல ஒரு மூத்த போதகர் இருந்தார். ஒரு பெரிய பரிசுத்தவான். அவரை பார்ப்பதற்கு ஒரு நாள் ஒரு வாலிபர், பல வருஷத்துக்கு முந்தைய ஒரு வாலிபர் உள்ளே நுழைந்தார். முகத்தில் பயங்கர கோபம், பயங்கர மூர்க்கத்தோடு கூட உள்ள நுழைந்தார். பாஸ்டர் ஐயா அவங்கள கண்ட உடனே வரவேற்று, தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, காஃபி குடிங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை அவர் வேண்டாம் அப்படின்னார். என்ன தம்பி வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்த்து பேச வந்திருக்கேன். என்ன பேச வந்திருக்கீங்க தம்பி? நீங்களாம் பொய் சொல்றீங்க, நிறைய தப்பு பைபிளில் இருக்கு. so many mistake the Bible. நீங்க தப்பு பண்றீங்க, பொய் சொல்றீங்கன்னு சொல்லி கடினமான வார்த்தைகளை பதிவு செய்தார். அந்த பரிசுத்தவான் வேற ஒண்ணுமே செய்யல. ஒரு பைபிளும் ஒரு டைரியும் கையில கொடுத்து, அப்படியா தம்பி, சாரி, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்க தப்புகளெல்லாம் குறித்து கொள்ளுங்கள், 1-2 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், 3 மாதங்கள் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், தவறை குறித்து கொள்ளுங்கள், நானும் அதை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்து அந்த பரிசுத்தவான் இந்த வாலிப சகோதரனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். சரியா 3 மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஐயா சர்ச்சில் இருக்கும்போது அந்த வாலிபர் உள்ளே வருகிறார். நல்ல ஸ்மைல் பண்ணிட்டே சிரிச்சுட்டே உள்ள வரார். 3 மாதங்களுக்கு முன்பதாக வந்தபோது கோபத்தோடு எரிச்சலோடு வந்த இந்த வாலிபர் முகத்தில் இப்பொழுது சிரிப்பு. ஐயாவுக்கு புரிந்து விட்டது, தேவன் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். தம்பி உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா? எஸ், நான் காஃபி குடிக்கிறேன். பேச ஆரம்பித்தார். தம்பி அதே பைபிளோடு அதே டைரியோடு அவர் வந்திருக்கிறார். பைபிளை வாசித்தீங்களா? இவருக்கு தப்பு கண்டுபிடிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா அவர் கம்யூனிஸ்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தவர், கடவுளே இல்லை என்கிற கொள்கைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். தப்பு கண்டுபிடிச்சு கேவலப்படுத்திடணுங்கிற அந்த துடுக்கோடு கூட வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தவர். வேதத்தை வாசிப்பார், வேலையே 3 மாதம் அவருக்கு அதுதான். இப்போ பாஸ்டர் ஐயா கேட்டாங்க அவங்கள பார்த்து, தம்பி கண்டுபிடிச்சிங்களா, தப்பு இருந்துச்சா? அவர் சொன்னார், நிறைய தப்பு இருந்துச்சு, நான் திருத்திட்டேன். திருத்திட்டீங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டபோது அவர் கண்கலங்க சொன்னார், நிறைய தப்பு என் வாழ்க்கையில் இருந்தது, வாசிக்க வாசிக்க வேதாகமத்தின் துணையோடு என் தப்புகளை நான் திருத்தி கொண்டேன். ஆண்டவர் யார் தெரியுமா? தப்பு கண்டுபிடிக்கிறவங்களை தப்பாம அவர் ரட்சிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஐயா அவரை கர்த்தருக்குள்ள நடத்தினார். காலங்கள் வந்தது, தேவன் ஊழியத்துக்கு நிலைத்தார். குறிப்பிட்ட காலத்தில் தமிழ்நாடு, இந்தியாவையும் உலகத்தின் பல இடத்தையும் அசைத்தார். அவர் வேற யாரும் இல்லை, எல்லாரும் அறிந்த மகிழ்ச்சி பத்திரிகை ஆசிரியர், பிரபல டாக்டர், சுவிசேஷகர் ஐயா ஜீவானந்தம் ஐயாவுடைய சாட்சி தான் நான் சொன்னேன். நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். எங்கள் தகப்பனுடைய ஊழியத்தில் பங்கு பெற்றுக்கிறான். நேரடியாக நான் பார்த்தவன், அவருடைய செய்தியை நான் கேட்டவன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தைய மலேசியா போயிருந்தேன். கூட்டங்களை பிரசங்கிக்க போயிருந்தேன். ஒரு கூட்டங்களை பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு இரவு உணவுக்காக ரெஸ்டாரண்ட் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய தமிழ் நல்ல திருச்சபைகளை பார்த்தேன். அப்போ ஒரு ஐயாட்ட கேட்டேன், ஐயா எப்படி இங்கே எழுப்புதல் மலேசியாவில் எப்பொழுது வந்ததுன்னு கேட்டபோது ஒரே வார்த்தையில் சொன்னார், உங்கள் நாட்டுக்காரர் தானார். யாருன்னு கேட்டேன். டாக்டர் ஜீவானந்தம்னு சொன்னார். அவர் சொன்னார், டாக்டர் ஜீவானந்தம் என்றைக்கு மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு வந்தாரோ தமிழ் பெந்தைக்கோஸ்திலே அவர் மூலம் எழுப்புதல் என்று எங்கள் சபை சரித்திரத்தில் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை குறையற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்குள் போகலாமா? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
28ஆம் அதிகாரம் அதனுடைய 5 அதனுடைய 10வது வசனத்தையும் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர் அங்கே என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவர் நல்லவர். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு ஸ்தாபன கன்வென்ஷன், நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல விசுவாசிகள், ஆண்டவரை அறிய வேண்டும் என்று ஆர்வத்தில் வந்திருக்கிற அநேக மக்கள். இந்த ராத்திரி வேளையிலும் நான் பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். வார்த்தையை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நீர் நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Glory be to God. ஆண்டவரே, நான் பிரயோஜனமானவன் ஐயா, என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். சத்தம் மாத்திரம் என்னுடையதாக இருக்கட்டும், சத்தியம் உம்முடையதாகட்டும். பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினது போல, தேவனுடைய வார்த்தைக்காய் லீதியாளின் உள்ளம் திறக்கப்பட்டது போல இந்த முதல் இரவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்காய் உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்கள் திறக்கப்படுவதாக அப்பாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பரும் ஒரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, உயிர்த்தெழுந்த உன்னதரின் உயிருள்ள வார்த்தைகள். ஏற்கனவே தேவதூதர்கள் 5ஆம் வசனத்தில் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். 10ஆம் வசனத்தில் இயேசுவே அவர்களை சந்தித்து அவர்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்னைக்கு பயம், வாலிபர்களுக்கு பயம், வயோதிபர்களுக்கு பயம், படித்தவர்களுக்கு பயம், படிக்காதவர்களுக்கும் பயம், அதிகாரிகளுக்கு பயம், பல நேரங்களில் பயம் 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 என்று சொல்லி அநேக காரியங்கள் பயப்படுத்துகிறது. தெளிவாய் இந்த ராத்திரி ஒரு சத்தியத்தை படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பயம்தானே என்று சாதாரணமா எண்ணிவிடக் கூடாது. பயம்தானே அப்படின்னு சாதாரணமா எண்ணிவிடக்கூடாது. இந்த பயம் முடிவிலே நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 18. பயப்படுகிறவர்களும் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நரகத்துக்கு போகிறதற்கு ஒரு குவாலிட்டி பயம், முடிவு போய் இடையில நிறைய விஷயங்கள். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்த பயம், சிலருக்கு சரீர பலகீனத்தை குறித்த பயம். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. பயத்தை குறித்து யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். First John chapter 4 verse 18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு, இயேசுவின் மேல் வைக்கிற பூரண அன்பு, கர்த்தர் மேல் வைக்கிற பூரண அன்பு, சத்தியத்தின் மேல் வைக்கிற பூரண அன்பு. வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கீழே என்ன எழுதிருக்கு பாருங்க. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில்
பூரணப்பட்டவன் அல்ல. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ரோமர்ல வாசிக்கிறோம்ல, ஆண்டவருக்கு தோத்திரம், 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, ரோமன் சாப்டர் 8 verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை. அந்தபடி பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயம் அடிமைப்படுத்தும். கவனிங்க, listen to me. அந்தபடி நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அப்பா ஆவியை பெற்றீர்கள். பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அன்றையும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பரிசுத்த ஆவியானவர் என்ன? ஏதோ ஒன்றுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது. பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயம் அடிமைப்படுத்தி விடும். அவர் நோக்கி ஜெபிக்கிற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்து சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து பயம். ஐயோ, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இனி சமுதாயத்தில் தலைநிற்க முடியுமா? எங்கள் நட்புகள் உறவுகள் என்ன சொல்வார்கள்? இயேசு சந்தித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயப்படாதீர்கள் என்று சொன்ன இயேசு அந்த கடைசி அதிகாரத்தில், இந்த கடைசி வசனத்தில் என்ன சொன்னார்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. மகான்கள், மகாத்துமாக்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், அரசியல்வாதிகளுடைய, பெரியவருடைய, நல்லவருடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கும் போது உலகத்தில் திறந்த ஒரே ஒரு கல்லறை, அது இயேசுவின் கல்லறை மாத்திரம். இந்த உலகத்தில் பிறந்த மனுஷனுக்கு ரெண்டு முடியாது. ஒன்று, கருவறையில் வந்த பிற்பாடு திரும்பி தாயின் கருவறைக்கு போக முடியாது. கல்லறைக்குள் போன போது வெளியே வர முடியாது. இந்த ரெண்டையும் மனுஷனால செய்ய முடியாது. அம்மாவின் கருவறையிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவன் உள்ளவே போக முடியாது. ஆனால் கல்லறைக்கு போன பிற்பாடு அவன் வெளியே வர முடியாது. ஆனா கல்லறைக்குள் போய் வெளியே வந்த ஒருவர், அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நல்லவர். அந்த இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். சில நேரத்தில் பிசாசு பல பயமான சந்தர்ப்பங்களை, பயமான சூழ்நிலைகளை அவன் கொண்டு வருகிறான். தேவ மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 56:3 பயம் வர்ற மாதிரி சூழ்நிலை நம்ம வந்தா என்ன நடக்குமா? வாசிங்கள். நான் பயப்படுகிற நாளில், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என் திறமையை நம்ப மாட்டேன், என் பணத்தை நம்ப மாட்டேன், மனிதர்களை நம்ப மாட்டேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட நம்ப மாட்டேன். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். ஆமென் சொல்லுங்களேன். சிங்கம் வரட்டும், கரடி வரட்டும், காண்டாமிருகம் வரட்டும், கோலியாத்து வரட்டும், மனைவி விரோதமா வரட்டும், மாமனார் விரோதமாய் வரட்டும், யார் வந்தானே, நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. பயப்பதும் ஐயா, பயம். உங்களுக்கு பயமான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ப வேண்டும் என்று வேத நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ராத்திரி இதை குறித்து தெளிவான ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து ஒரு சரித்திரத்துக்குள் போய் நான் உங்களை சத்தியத்துக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 52 முதல் 58 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஆல் டுகெதர் எல்லாரும் வாசிக்கலாம் என்று எண்ணுகிறேன். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். பைபிளை திறங்க. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சி போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்களை என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீரின் தலையின் மேல் புரண்டது. நாசமானேன் என்றே மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டி என் பெருமூச்சுக்கும் கூப்பிடுதலுக்கும் உம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளாதையும். நாம் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றே. ஆண்டவரே, என் ஆத்துமாவின் விளக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். அந்த 57ஆம் வசனத்தை ஒன்ஸ் அகைன் ஒரு முறை கூட சத்தமாய் வாசிக்கலாமா?
நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே பயப்படாதே என்றே. எல்லாரும் நீ பாப்பீங்களா என்ன சம்பவம்? சிதேக்கியா ராஜாவின் நாட்கள் தீர்க்கதரிசி எரேமியாவை கொண்டு ஆண்டவர் பகிரங்கமான காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஜனங்களை பார்த்து பேசுகிறார், தேசத்தை பார்த்து பேசுகிறார். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் வரப்போகிறது. இங்கே இருந்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஜீவன் கொள்ளையுடைமையாய் மாறும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்னை கவனிங்க. கடைசி காலத்தின் அறிகுறி என்ன தெரியுமா? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். தேவன் அனுமதித்தால், கர்த்தர் சுத்தமானால் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உங்களோடு கூட இயேசுவின் வருகை குறித்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையே சொல்லுகிறார். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் வரப்போகிறது. இருந்து அழிஞ்சு போவீங்க. கல்தேயர் வரப்போகிறார்கள். எல்லா காரியத்தையும் நீங்கள் அப்படி வெளியே போனால் தப்பிக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இதை பிடிக்காத ஒரு டீம் அங்க போட்டிருக்கு, அவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு. ஒரு டீம் ஃபார்ம் ஆகி ஏற்கனவே எரேமியாவை சிறைச்சாலைக்குள் வைத்திருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 52 வசனம், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பட்சியை போல் வேட்டையாடினார்கள். முதல்ல புலம்பல் அப்படின்னா என்னன்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 22 வசனம் இருக்கு. வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எபிரேய எழுத்துக்கள் 22. இந்த 3ஆம் வசனத்துல மட்டும் 66 வசனம் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க அல்பபெட்ல அடுக்கி வச்சிருக்காங்க, அழகா வச்சிருக்குங்கிறாங்க. புலம்பல அல்பபெட்ல இருக்குது. எபிரேய எழுத்துல பார்த்தா 22 எழுத்துக்களும் அல்பபெட்ல இருக்குது. சாதாரண புலம்பல் நினைச்சிடக்கூடாது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை சிந்திக்க வைக்க நான் விரும்புறேன். ரைட், லிசன் டு மீ. பைபிள்ல எத்தனை சங்கீதம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். புலம்பல்ல எத்தனை இருக்கு? 5. வெரி குட், நல்ல பதில் சொன்னீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம், அதையும் கிளியர் பண்ணிருங்க. பைபிள்ல புலம்பல் நிறைய இருக்கா, சங்கீதம் நிறைய இருக்கா? அப்படியா? உண்மைதானே? பரவாயில்லையே. அப்ப இன்னொரு உண்மை சொல்லுவீங்களா? போய் சொல்ல மாட்டீங்களா? ரைட், வெரி குட். ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையை சொல்லுங்கள். பைபிள்ல சங்கீதம் நிறைய இருக்கு, புலம்பல் கம்மியா இருக்கு. உங்க வாழ்க்கையில புலம்பல் நிறைய இருக்கா, சங்கீதம் நிறைய இருக்கா? கரெக்டா கையை வச்சு சொல்றாங்க, புலம்பல் தான் நிறைய இருக்கு. அப்ப நீங்க சொன்னதை பார்த்தா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பாஸ்டர் பைபிள்ல 150 சங்கீதம், 5 புலம்பல் இருக்கு. எங்க வாழ்க்கையில 5 சங்கீதம், 150 புலம்பல் இருக்கு. உங்களை பத்தி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? புலம்ப சங்கீதம் 30:11 வாசிப்பீங்களா? Psalms 30:11. உங்களை பத்தி தான் ஒரு வசனம் இருக்கு. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, என் புலம்பலை. கம் ஆன், கம் ஆன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறீர். அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். எபிரேய எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிரோட்டம் உண்டு. தமிழ்ல சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் தனி எழுத்துக்கு அர்த்தம் உண்டு. ஆனா எபிரேயர்ல உள்ள எபிரேய எழுத்துக்களில் 22 எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள்ல எபிரேய எழுத்துக்கள் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல எபிரேய எழுத்துக்கள் இருக்குதா? நிறைய பேருக்கு தெரியல, சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 119ஆம் சங்கீதம் இருக்கா? அதை எடுப்பீங்களா? அதை எடுத்துட்டு 8 வசனத்துக்கு மேல போட்டிருக்கா. அது என்னன்னு பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் வாசிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிடுவோமே. தெரிந்து கொள்வது நல்லது தானே? அடுத்தால கிமேல், கிமேல், டாலெத், டாலத். இது அப்படியே வேகமா வாசித்தீங்கன்னா அந்நிய பாஷை வர இல்லாதவங்களுக்கு அந்நிய பாஷை பேசுன மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்போட்டும் இதான் எபிரேய எழுத்துகள். ஒரு மேட்டர் எழுதிட்டு இருக்கோம், ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் பி போடுறோம், ரோமன் லெட்டர்ஸ் 1 2 3 4. அது மாதிரி 8 பிரிக்கிறதுக்கு மேல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த எபிரேய எழுத்துக்களை ஒவ்வொன்றா எழுதி வச்சிருக்கார். புரிஞ்சுதா? விளங்கி கொண்டீர்களா? அது ஆங்கிலத்தில் இருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியிலும் ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறார். இது எபிரேய எழுத்தா தான் இருக்கு. ப்ரொனன்சியேஷன் எபிரேய எழுத்துக்கள் தான். கவனிங்க, உங்களோட சிந்தை எங்க இருக்கட்டும். என்னை பார்த்துட்டு உடனே என்ன பாருங்க. செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். நல்ல ஆழமான செய்தியை, எளிமையான செய்தியை கூட சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்ப எரேமியா பாருங்க. அந்த 52 முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பட்சியை போல வேட்டையாடினார்கள். முகாந்திரம் இல்லாமல் உங்களை உலகம் பகைக்கலாம், ஆனால் உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். Praise the Lord.
Glory be to God. 53 வசனத்தை பாருங்க. காவல் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மேலே கல்லை வைத்தார்கள். நான் பலமுறை அரபு தேசங்களுக்கு ஊழியம் போயிருக்கிறேன். அடைக்கப்பட்ட அரபு தேசங்களுக்கு ஊழியத்து போயிருக்கிறேன். நம்ம நாடு மாதிரி இல்லை. குறிப்பாக சவுதி அரேபியாலெல்லாம் ஒரு மனுஷன் போய் சிறைச்சாலையில் மாட்டிக்கொண்டால் ஏன்னே கேட்க முடியாது, வெளியே வந்தால் பார்த்துக்கிட வேண்டியதுதான். நம்ம ஊர் ஜெயில் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊர் ஜெயில் இப்போ போகும்போது பென்சில் மாதிரி போகிறான், ஆனால் திரும்பி வரும்போது ஆப்பிள் மாதிரி வரான். உள்ள அவ்வளோ வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் அரபு நாட்டு ஜெயில சொன்னேன். ஏற்கனவே ஜெயில்னாலே மோசம், அதுல கல்ல தூக்கி வச்சா அப்படி இருக்கும். ஹலோ ஹலோ, ரொம்ப கஷ்டம் இல்ல? அப்படி வாழ்க்கையில பாருங்க, இப்படி அவர் அனுபவிச்சிருக்கிறார். கொடுமை அனுபவிக்கும் போது இவர் அங்கங்க போய் பிரசங்கம் பண்ணாரா, பஞ்சம் வரப்போகிறது, பட்டயம் வரப்போகிறது, கொள்ளை நோய் வரப்போகிறது, வெளியே போனால் தப்பிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்று எச்சரித்தாரே. ஒரு பிரபுக்கள் டீம் வந்து இவரை நேர தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா? ஒரு தண்ணி குறைவா இருக்கிற ஆழமான குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. 54 வசனத்தை பாருங்க. தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். என்னை கவனிங்க, இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்த்தேன், செத்து கொண்டிருக்கிறேன், தண்ணீர் என் தலைக்கு மேல போய்விட்டது, நான் செத்து கொண்டிருக்கிறேன், தண்ணீர் என் தலைக்கு மேல போயிட்டு நாசமானேன். இன்னைக்கு சில நிமிஷத்துல முங்க போறனா தெரியல, சில மணி நேரத்துல முங்க போறனா தெரியல, சில நாட்கள்ல முங்க போறனா தெரியல. தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டு, ஒருவேளை நீ யோசிக்கலாம், என் குடும்ப பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது, என் பிள்ளைகளின் பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது, என் பண பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது, என் வியாதி பிரச்சனை தலைக்கு மேல் போய்விட்டது என்று சொல்கிறீர்களோ? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு எதிர்காலம் இல்லை, நோ ஃபியூச்சர், நோ ஹோப், எனக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, யாரும் வர முடியாது நினைக்கிறீர்களோ? யாரும் வர முடியாத இடத்திற்கு வருகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அடுத்த வசனம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். எப்படி சொல்லுங்க? மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஏமா முறுமுறுக்கல, நான் ஏன் தப்பு செய்தேன் கர்த்தர், நான் என்ன தப்பு செய்தேன், ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார், முறுமுறுக்கவில்லை. ஏமா எல்லா சௌகரியமா இருக்கும் போது ஜெபிப்பதும், எல்லா வசதிகள் இருக்கும்போது ஆராதிப்பதல்ல கிறிஸ்தவம். ஒண்ணும் இல்லாமல் இருக்கும் போது அல்லது வேதத்தை அப்படி சொல்லணும். இன்னைக்கு கள்ள உபதேசமாரும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பாசிட்டிவா பேசிட்டு நெகட்டிவா பேசாதங்கிறா. தோத்துரும் எல்லாம் சேர்ந்து பேலன்ஸா சாப்பிட்ட பிறகுமே அவ்வளவு உடம்புலயும் சுகர் ஃபேக்டரி இருக்கு. இனி சுகர் மாத்திரம் சாப்பிட்டா விளங்கும்ல. அதனால கள்ள உபதேசிகளும் கள்ள திருட்டு உபதேசிகள் இன்றைக்கு செழிப்பு ஆசீர்வாதம் என்று நயவஞ்சகமாய் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். பேலன்ஸா இருக்கணும். ஆபத்துகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எது வந்தாலும் அதன் நடுவிலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுவதும் ஜெபிப்பதும் தான் உண்மை கிறிஸ்தவம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். மகா ஆழமான கிடங்கு, கைவிடப்பட்ட சூழ்நிலைமை, யாரும் வர முடியாத இடம். இவங்க கிடக்கிறானே சிலருக்கு தெரியாது, எதிர்காலம் உண்டா தெரியாது, எனக்கும் ஒரு வாழ்வு உண்டா தெரியாது, என்னையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரா தெரியாது. ஆனால் ஜெபத்தை விடவில்லை. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஒரு பழைய அடி பாடலை கைத்தறி பாடலாமா? எனக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, புதிய பாடலும் பிடிக்கும், ஆனால் சினிமா பாட்டு எனக்கு பிடிக்காது. ஹலோ, அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பழைய பரிசுத்தவான்கள் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ரொம்ப அபிஷேகம் இருக்குன்னு நம்புகிறவன். சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை நல்ல கைத்தட்டி பாடுங்க. கமான், சத்தமா. என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமரை சரவர் அவர் சட்டையின் கீழாக. நல்ல கைத்தட்டுங்க. கமான்.
ஓடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே ஒற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே ஒற்றும் ஆத்துமனே சரவர் அவசட்டையிட்டு அடைக்கலம் முகவேற்றம் சிறகுகளால் போடுவார். அவசட்டையில் கீழ் அடைக்கலம் முகவேற்றம் சிறகுகளால் போடுவார். அல்லேலூயா. தண்ணீர் தலைக்கு மேல போயிட்டு உள்ள இருந்துட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அடுத்த வார்த்தை பாருங்க, என் சத்தத்தை கேட்டீர். என் சத்தத்தை கேட்டீர். கேட்பீர்னு போட்டிருக்கா, கேட்டீர்னு போட்டிருக்கா. அதுக்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? விசுவாச அறிக்கை. கிடக்கிறது குழிக்குள்ள, கிடக்கிறது ஆழத்துக்குள்ள, கிடக்கிறது பள்ளத்துக்குள்ள. ஆனா விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். தேவன் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் எழுதியிருக்கிறது. விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு தோத்திரம். அவர் சொன்னார், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்துக் கொள்ள. சில நேரம் முழங்கல் போட்டா ஜெபம் வரல, பெருமூச்சு வருது. நான் சொல்றேன், அந்த பெருமூச்சு இருக்கு பாருங்க, அது வார்த்தையை விட பலனானது. சிலர முழங்கல் போட்ட ஜெபம் வரல, வார்த்தை வரல, கண்களிருந்து தாரத்தரைய கண்ணீர் வருகிறது. வார்த்தையின் ஜெபத்தை விட கண்ணீர் விலையேறப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டே. ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். பெருமூச்சு, கண்ணீர். ஓகே, 57க்கு போயிடலாமா? நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. எப்படி சொல்லுங்க? முதல் பகுதியை கவனிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. எல்லாரும் சொல்லுங்க, அணுகி. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எந்த மனுஷனும் யாருக்கும் வர முடியாத ஒரு இடத்தை காட்டுறேன். பெற்றோர் பிள்ளைகளுக்காயிருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்காயிருக்கலாம், நண்பன் நண்பனுக்காயிருக்கலாம், சகோதரன் சகோதரிக்காயிருக்கலாம், போதகர் விசுவாசிகளுக்கு இருக்காயிருக்கலாம், விசுவாசிகள் போதகருக்கு. யாருக்கு வர முடியாத ரெண்டை காட்டுறேன், 100 நீ கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, 10th 12th போர்டு எக்ஸாம் நடக்குதா இல்லையா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. சரி, இன்னும் 2 எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கல. ஒன்னோ இருக்கு, ஒன்னா 2. குட். சொல்றோம், அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது மக்களே, நீ படிக்கணும். நைட்டு உட்காந்து டீ போட்டு கொடுத்து ஒரு 12 மணி நேரம் படிக்க வைக்கிறேன், தப்பு இல்லை. ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நல்லா படிக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டு வேத வாஸ்து ஜாப் பண்ணி அவருக்கு டீ போட்டு கொடுத்து படிக்க வைக்கிறீங்க. லீவ் போட்டு நீ கடைசி எக்ஸாம், நான் உன்னை கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூடயே போறீங்க, தப்பு இல்லை. நான் வெயிட் பண்றேன், ஜோ பண்ணிட்டே இருக்கேன் கார்ல, எக்ஸாம் எழுதுன்னு சொல்லலாம். எக்ஸாம் ஹாலுக்குள்ள உங்களால போக முடியுமா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, நீங்க முடிய பார்த்தா போனாலும் போவீங்க மாதிரி தான் தெரியுது. மக்கா இடையில ஒன்று வந்து பார்க்க வர்ற மாதிரி பிட்டு தந்துடுறேன், பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. உங்களை இல்லை, 2 பேரையும் சேர்த்து உள்ள போக முடியாதுல்ல. ஆமாவா இல்லையா? இன்னொன்று சொல்லி தரட்டுமா உங்களுக்கு? அப்போ ஈஸியாக புரிஞ்சிருவீங்க. பிள்ளைகளை திருமணமாச்சு, பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்க, பிள்ளைகளை வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் மேஜர் ஆகிட்டாங்க, கல்லூரி படிப்பு முடிச்சுட்டாங்க, 24 25 வயசு ஆயிடுச்சு, நல்ல அலைன்ஸ் வந்துச்சு, குட். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய திருமணம் நடந்துச்சு, இவங்க காதுல செய்தி வருது, மகா கன்சீவ் ஆயிருக்கிறா, குட். ஒரு 7 மாதம் 8 மாதம் 9 மாதத்துல ஜெபம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, திடீர்னு லேபர் பெயின் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டு ஓடுறீங்க. டாக்டர் சொல்றாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கையெழுத்து வாங்குறாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போன பிற்பாடு 90%, 10% தவிர 90% பெற்றோரை பார்த்து கேட்கிறேன், உள்ள போக முடியுமா? உங்களை அனுமதிப்பாங்களா? நம்ம இந்திய கலாச்சாரத்தில் அப்படி போனா பிறகு உங்க மகளுக்கு வரல ஆப்ரேஷன், உங்களுக்கு தான் ஆப்ரேஷன், கீழே விழுந்துருவீல்ல. எம்மா போக முடியாதுல்ல. என்ன ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, மிச்சத்தை நீங்க தேடி கண்டுபிடிங்க. எந்த மனுஷன் யாருக்கு வர முடியாத ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு வருகிற என் ஆண்டவர்.
சிங்க கபில் அவர் வருவார். அக்கினி சூளையில் அவர் வருவார். அக்கினி சூளையில் அவர் வருவார். வேடிக்கை பார்த்து எரிஞ்சு கரிஞ்சு பொறிஞ்சு நாசமாவான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வந்து உலாவுகிறார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ ஒன்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ ஒன்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடங்கி மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வீட்டம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிற, listen to me. ஆழமான குழிக்குள்ள கிடக்கிறார். மகா ஆழமான குழிக்குள்ள கிடக்கிறார். கர்த்தர் அணுகி அவரை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. மா, ஒருவேளை இந்த பிரச்சனையில என்னால வெளியே வர முடியலையே, இந்த கடன் ஆழத்துல விழுந்துட்டேன், வெளியே வர முடியலையே, பாவம் என்கிற ஆழத்துல விழுந்துட்டேன், வெளியே வர முடியவில்லையே, சாபம் என்கிற ஆழத்தில் விழுந்து விட்டேன், வெளியே வர முடியவில்லையே, கலங்கி போயிருக்கிறீர்களோ? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. அவர் வெறும் வார்த்தை சொல்லுகிறவர் அல்ல, வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் வரவாரம் புத்தர் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ, வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, சொன்னா செய்வார். அல்லேலூயா. Glory be to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். பைபிள நீங்க கேட்டா அப்படித்தான் சொல்வீங்க. எத்தனை தடவை பயப்படாதேன்னு போட்டுருக்குன்னா ஒரே அடி அடிப்பீங்க. 365 நான் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். எழுதி தமிழ் பைபிள்ல என்கிட்ட பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நான் பிரைஸ் தரலாம், கட்டாயம் பிரைஸ் தரேன். ஆனா தமிழ் பைபிள்ல 100 தாண்டல, 51 தான் இருக்கு. யார் விட்ட டூப்போ தெரியல, இது காலங்காலமா ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை ஆங்கிலத்துல இருந்தாலும் இருக்கலாம். நமக்கு தமிழ்ல அஞ்சாதே கலங்காதே திகையாது நிறைய இருக்குல்ல. ஒருவேளை ஆங்கிலத்துல ஒருவேளை மேபி ஒருவேளை இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ல 51 இடத்துல இருக்கு. 36 முறை தேவனே சொல்லுகிறார் பயப்படாதே. ஒரு 15 முறை மனிதர்களை கொண்டு சொல்லுகிறார் பயப்படாதே. சரி, நம்ம தமிழ் பைபிள்ல 51 இடத்துல இருக்கு. ஒரு தடவை சொன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தெளிவான ஒரு 3 காரியத்தை பேச போறேன். அதுக்கு அஸ்திபாரமா தான் இப்போ சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வந்து நின்று அணுகி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் நல்லவர். பொதுவா ஃபியர் நாட் அப்படின்னு இருக்கும் தானே, ஃபியர் நாட். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்குன்னு ஒரு பைபிள் ஸ்காலர் சொன்னா, ஸ்டாப் ஃபியர், பயப்படுறத நிறுத்து. பயப்படாதேன்னு சொல்லாம ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், பயப்படுகிறதை நிறுத்து என்று சொல்லியிருக்கிறாருங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். இந்த சம்பவம் எங்க இருக்கு? இவ்வளவு நேரம் பேசணும்ல, இந்த சம்பவம் எங்க இருக்கு? என்ன அப்படி பாக்கீங்க? எங்க இருக்கு? புலம்பல் இல்ல, எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இது இவர் புலம்புனது. இவர் உட்கார்ந்து புலம்புனதை இவ்வளவு நேரம் பேசுறேன். 1ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் அழிவை நினைத்து புலம்புகிறார். ஒவ்வொரு புலம்பலையும் சொல்லிட்டே போல. 3ஆம் அதிகாரத்தில் தன்னை நினைத்து புலம்புகிறார். அடுத்த அதிகாரத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை நினைத்து புலம்புகிறார். இதுதான் புலம்பல். ஓகே, குட். எரேமியா 38ஆம் அதிகாரம் 1 முதல் நிறைய வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். நான் அங்கே ரொம்ப போகல. நல்ல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். கட்டாயம் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? வேத பண்டிதர்களே, வேத ஆராய்ச்சியாளர்களே, நன்றி. என்னை கவனிங்கள். மூழ்கி விட்டார்கள் சிலர்கள். நன்றி. அங்க பிரபுக்கள் சேர்ந்து ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராஜாவே, அப்படி பேசிட்டு இருக்கிறான், கலவரத்தை தூண்டுறான், உள்நாட்டு கலவரத்தை தூண்டுறான். சில ஆட்கள் பண்ணிட்டு இருக்கான்ல, சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். உள்நாட்டு கலவரத்தை தூண்டுறான் அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி ஜெயில போடணும்னு சொன்னாங்க. கொல்றதுக்கும் அனுமதி கேட்டாங்க. ராஜா சொன்னா, உயிர் உங்க எல்லாம் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டார். ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் தெரியல, என்ன கான்ட்ராக்ட்னு தெரியல. ரைட், ஓகே. ராஜாவுடைய அனுமதியோடு தான் கொல்லுகிறதற்கு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நடந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்திலே அவன் எபிரேயன் அல்ல, அவன் எருசலேமை சார்ந்தவன் அல்ல, அவன் யூதன் அல்ல, பக்கத்து நாட்டில் ஆப்பிரிக்கா நாட்டில் எத்தியோப்பியன். அவன் பிரபுவும் அல்ல, சாதாரண ஒரு பிரதானி, ஒரு லேபர் ஒர்க்கர்.
ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஒரு பிரதானி. அவன் பேர் என்ன தெரியுமா? எபத் மலேக். கவனமா கேளுங்க, நான் அழுததை சொல்றேன், வாசித்த போது அழுதேன், அதை நான் சொல்றேன். அவன் பேர் எபத் மலேக். ராஜா அபிஷியலா ராஜா அரண்மனையில் இருக்கும்போது ராஜா மனைவியே போக முடியாது, பெர்மிஷன் வாங்கணும்னு எஸ்தர் ராஜாதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இவன் துணிந்து போய், ராஜாவே, பெஞ்சமின் வாசல்ல ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். இவன் துணிந்து போய் சொல்ற, ராஜாவே, இது அபத்தமான செயல், சாப்பாடையில் அவன் செத்து போவானே, உங்களுக்காக பரிந்து பேசுகிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார், உனக்கு துணை நிற்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ராஜா உடனே சொல்றாரு, சாகிறதுக்கு ராஜா தான் பெர்மிஷன் கொடுத்தார், கொல்லுகிறதுக்கு அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தார். உடனே சொல்றார், 30 பேரை கூட்டிட்டு போ, சாகிறதுக்குள்ள அவனை தூக்கி வெளியே எடுத்துரு, காரியம் மாறுதலாய் அமையும். ஆமீன் சொல்லுங்க. என்ன நான் அழுததை நான் சொல்றேன், ஏன்னு சொல்றேன், உடனே இந்த எரேமியா ராஜாவுடைய பொக்கிஸ் அறைக்கு கீழே, ட்ரெஸரி இருக்குள்ள பொக்கிஸ் அறை, அதுக்கு கீழே பொதுவா குடோன்ஸ் இருக்கும். குடோனுக்குள்ள நுழைஞ்சி கந்தலான துணிகளையும் பழைய புடவைகளையும் எடுத்துட்டு வந்தார். எதுக்கு? நீங்க பதில் சொல்லுங்களேன், சிந்திச்சு பதில் சொல்லுங்க. எதுக்கு? எரேமியாவை துணியில கட்டி தூக்குனா விளங்குமா? அத்து விழுந்து செத்து போயிட மாட்டான். அப்ப எதுக்கு அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. கயிறுல கட்டி பழைய துணியை உள்ள இறக்கிட்டு கிணறுல எக்கோ அடிக்கும்ல, எரேமியாவே, அப்படியே எரேமியா பார்க்கிறார், கயிறு கீழே வருது, ஒரு பெரிய கும்பல் கந்த துணியை கீழே கட்டுறாங்க. அத சொல்றாரு, இந்த துணியெல்லாம் எடுத்து உன் அக்கிள் அடக்கி வச்சுக்க, ஏன் தெரியுமா? கட்டி தூக்கும் போது ஸ்கிராச் ஆயிடக்கூடாது, ரத்தம் வந்துடக்கூடாது, கொல்றதுக்கு ஒரு கூட்டம் நினைக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறாரு, என் மேல ஒரு சின்ன காயப்படக்கூடாது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். தேனீக்களை போல வளைந்து கொள்வார்கள், முள்ளில் பட்ட நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஏய் ஆமென். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழுதுட்டேன். ஒரு பெரிய கூட்டம் அவரை கொலை செய்து, உண்மையை சொன்ன தீர்க்கதரிசியை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். சம்பந்தமே இல்லாத எத்தியோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு எபத் மலேக்கை கர்த்தர் எழுப்பினார். ஒரு 75 கிலோ 65 கிலோ இருந்த ஒரு தீர்க்கதரிசியை தூக்கும் போது கயிறை கட்டி தூக்குனா ஸ்கிராச் ஆயிருமே, வலிச்சிருமே. எவ்வளவு அக்கறை! உங்க ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். இப்ப சொல்லுங்க, ரொம்ப எஃபெக்டா இருக்கும். வாக்குனால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். சில நினைச்சிருப்பா, இதோட இவன் அழிஞ்சா, இதோட இவன் அழிஞ்சா, இவன் குடும்பம் இதோட அழிஞ்சது, இவன் ஊழியம் இதோட அழிஞ்சது, இவன் வாழ்க்கை இதோட அழிஞ்சது, இனி வெளியே வர மாட்டான் நினைச்சா. அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். கர்த்தர் யார் தெரியுமா? வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். அவர் யார் தெரியுமா? வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். 6-8 கைத்தட்டி பாடலாமா? உளையான சேற்றி நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றி நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம யாரை நான், நல்ல கைத்தட்டுமா, உம்மை பாடாம யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காம யாரை நான், துதியும் உமக்கே, அல்லேலூயா, கனமும் உமக்கே, பாடாம யாரை நான் பாடுவேன், துதிக்காம யாரை நான், ஆண்டவர் அணுகி சொல்லுகிற வார்த்தை, உயிர் தெழுந்த இயேசு சந்தித்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே. திறமையால வெளியே வர முடியாது, உண்மைதான். அந்த நேரத்தில் எந்த மனிதனாலும் வெளியே வர முடியாது, உண்மைதான். அறிவினால வெளியே வர முடியாது, உண்மைதான். ஆனால் கர்த்தரே தூக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்.
அவர் தூக்கி வெளியே எடுக்கிற கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல் உண்டு தெரியுமா? அன்பே அன்பே, ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. இந்த பாடல் எழுதின சரித்திரத்தை அந்த பாடல் எழுதினவரை குறித்து சரித்திரத்தில் ஒரு நாள் படித்தேன். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் ஒரு ஊர் இருக்குது. அதுக்கும் பேய்க்குளக்கு நடுவில் கருங்கடல்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. நான் அந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன கிராமம். அதுல பிறந்து வளர்ந்தவர் தான் பால் என்கிற ஊழியக்காரன். அவர் ஒரு கை பலகீனமானவர். ஒரு முறை பேய்க்குளம் என்கிற இடத்துல ஊழியம் செய்துட்டு ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு அங்க தூங்கிட்டு காலை எழுப்பி அவர் நடந்து போகிறார். அந்த வழியா நடந்து போகும்போது அவர் காலையிலே ஏதோ வயிற்றுல சின்ன பிரச்சனை, அதனால குளிச்சு தன்னை சரிப்படுத்தி கொடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வருகிறார். அங்கே பார்க்கிறார், ஒரு கிணத்தை பார்க்கிறார், ஆழமான கிணறு. கிணற்றுக்குள் எல்லாருக்கும் அது புரியுமான்னு தெரியல, எனக்கு நல்லா தெரியும், அந்த பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும். சில இடத்துல படி வச்சிருப்பாங்க, சில இடத்துல படி இருக்காது, இந்த கல் மட்டும் இருக்கும். ஆப்போசிட் தான் கல் வச்சிருப்பாங்க. குத்துக்கல்மிங்கள அப்படி ஒரு கல் வச்சிருக்கும், ஆப்போசிட். இவர் உள்ள இறங்கிட்டார். ஒரு கல் உடைஞ்சிருக்கு, அவர் கை விளங்காது. கீழே போய் குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆகி மேலே ஏறும்போது ஒரு பெட்ல வந்து பார்க்கிறார், அவர் கை எட்டல. எந்த மனுஷனும் தூக்கி விடாம அவர் வெளியே வர முடியாது. அந்த பெட்லயே உட்கார்ந்துட்டாராம், அப்படி தூங்கிட்டாராம். என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? பல மணி நேரங்கள் கழித்து பார்த்தா வெளியே தோளத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம், திண்டுல உட்கார்ந்து இருக்கிறாராம். அன்னைக்குதான் அந்த பாட்டு எழுதினாராம். அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம். நல்ல கை தட்டுமா, ஒரே ஒரு சரணம் பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாடும் தயை கண்டேனையா, அந்நாளதை பெருத்தேனையா, ஒரு நாடும் தயை அந்நாளதையே உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, மேலும் தயை அன்பே 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 ஆருயிரவே ஆனந்தம் ஆனந்தமே, ஓ ஆனந்தம். யோசிச்சு பாருங்க, தான் சொந்த பலத்துல வெளியே வர முடியாதவரை தூக்கி வெளியெடுத்த கர்த்தர் சரீரத்தின் முடியும் தூக்கி வெளியெடுத்தார். சாது சுந்தர் சிங்கை பத்தி நான் படிச்சிருக்கேன். நான் அங்கே பஞ்சாபுக்கு ஊழியத்து போயிருந்த போது லுடியானாவில் தங்கி இருந்தேன். அப்ப கேட்டேன், சாது சுந்தர் சிங்குடைய நினைவிடத்தை பார்க்கலாமான்னு. 32 கிலோமீட்டர் ராம்பூர்ங்கிற கிராமத்திற்கு நேரடியாய் போய் நான் பார்த்தேன். சாது சுந்தர் சிங்குடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஒரு முறை ஊழியம் செய்த போது அடித்து கிணத்துல தூக்கி போட்டாங்களாம். சாது சுந்தர் சிங் அந்த கயிறை பிடிச்சுக்கன்னு சொல்லி வெளியே வந்த சம்பவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, என்னை கவனிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உள்ள செய்திக்குள்ள போகலாம். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், பயப்படாதே. 3 காரியத்தை குறித்து இன்றைக்கு சாதாரணமாய் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிற 3 பயம். இந்த பயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். காரணம், பயத்தோடு வாழ்ந்தால் நரகம் போய் சேர்ந்து விடுவோம். வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலிருந்து 3 குறிப்பையும் சொல்ல விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள்? ஆத்துக்கு அந்த பக்கம் தகப்பன் தேராகோடு விக்கிரகத்தை வழிபட்டிருந்த போது சத்தம் கேட்குது, ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பிள்ளைகள் இல்ல, சத்தத்தை கேட்டார். தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை ஜனத்தையும் விட்டார். விட்டு புறப்பட்டு வந்தார். பைபிள் சொல்கிறது போகும் இடம் என்று அதன் அறியாமல் அவன் புறப்பட்டு வந்தான். கானான் தேசத்துல தங்கி இருந்தார். திடீர்னு அந்த தேசத்துல பஞ்சம். பக்கத்து நாடு எகிப்து. எகிப்தோட நல்ல தேசம் அல்ல. நான் எகிப்துக்கு போயிருக்கிறேன். எகிப்தோட நல்ல தேசம் அல்ல இன்றைக்கு வரையிலும். எகிப்துக்குள்ள நுழைஞ்சாலே டூரிஸ்ட் பஸ்ல முன் சீட்டை காலி பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னு நான் கவனிச்சேன். ஏன்னா நான் அது வரைக்கும் முன் சீட்ல தான் உட்கார்ந்துருந்தேன். எகிப்துக்குள்ள போனோன்னு காலி பண்ணுங்க நாங்க எதுக்குன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க இங்க ரொம்ப டெரரிஸ்ட் இருக்கிறாங்க, அதனால டூரிசம் தான் இவங்களுக்கு மெயின் இன்கம். அதனால ஃப்ரண்ட்ல ஒருத்தர் வருவார், ஷூட் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், கவர்மெண்டே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கும், பெரிய மிஷின் கண்ணோட ஏறுவார்னு. நான் பார்த்தேன். என் சீட்டுக்கு முன்னால தான் உட்கார்ந்துருந்தாங்க. அங்கே 2 பிரச்சனையை கண்ணால பார்த்தேன். நேரமில்லை, போய் விடுகிறேன். எகிப்து மோசமான இடம். திடீர்னு ஆபிராம் பார்க்கிறார். சாராலும் ஆபிராம் அங்க இருக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. பஞ்சம் தடின்னு யோசிக்கிறாங்க. எகிப்துல நைல் நதி இருக்குது, அங்க நல்ல செழிப்பு, அங்க போயிடலான்னு போறாங்க. உள்ள போன உடனே அந்த ஜனங்களுடைய அணுகுமுறையை பார்த்தோன்னா ஆபிராமுக்கு பிடிக்கல. மனைவிட்ட மெல்ல சொல்றாரு, கவனமா கேளுங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்புண்டு இருக்குல்ல, அதான் சொல்ல வரேன். தோத்ரோ ஏற்கனவே ஆபிரகாம் 75 வயசுல சொன்னார், உனக்கு என்ன தருவேன், ஒரு குமாரனை தருவேன். வருஷம் 24 ஆச்சு, 99 ஆச்சு, நடக்கல. இவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? தாமதம். தாமதம். ஏன் சிலருக்கு பயம் தெரியுமா? முதல் குறிப்பை சொல்கிறேன், தாமதம். ஏன் திருமண தாமதம்? ஏன் குழந்தை பாக்கிய தாமதம்? ஏன் வேலையில்லா தாமதம்? ஏன் வீடு கட்ட முடியாத தாமதம்? ஏன் என் குடும்பத்தில் ரட்சிப்பு வரல தாமதம்? தாமதம். ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க இருதயத்தில் எழுதுவீங்களோ டைரியில் எழுதுவீங்களோ எனக்கு தெரியாது. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். ஹலோ ஹலோ, அவர் தாமதிக்கிறவர் அல்ல. 2 பேதுரு 3:19 வாசிக்கிறோம். 3:9 தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து பைபிள்ல 8100 வாக்குத்தத்தம் இருக்குது. மோர் தென் 8100 சம்திங் ப்ராமிசஸ். 8100 வாக்குத்தத்தருக்கு அவர் தாமதிக்கிறவரே அல்ல. ஆனா தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். ஒருவேளை இந்த கூட்டம் உங்களுக்காக தான், இந்த ராத்திரி கூட்டம் பிரசங்கம் உங்களுக்காக தான். இந்த பிரசங்கத்துக்குள்ள நீங்க உருவாக்கப்பட்டால் வீடு போய் சேருகிறதற்குள்ளாக உனக்கு ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். அப்படின்னு ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? ஆபிரகாமே பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முதல் குறிப்பு என்ன தெரியுமா? தாமதத்தை குறித்து பயப்படுறத நிறுத்து. சிலக்கு பயம், ஏன் தாமதம், ஏன் தாமதம்? அவர் சரியாய் செய்வார். அவர் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு அர்த்தம் என்ன? இவர் இத ஒரு பக்கத்துல சத்தம் கேட்டவர், வீட்டை விட்டவர், ஆண்டவரோடு நடந்தவர், விசுவாசத்தோடு வந்தவர். அவர் சரீரத்தில் பலகீனமா, வேதம் சொல்லுது விசுவாசத்தில் அவன் பலகீனமா இருக்க இல்லை. இப்போ அவருக்கு ஒரு மாமிசத்துல ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்படி இருந்த செத்து போயிருவோம், நம்ம 2 பேரும் எகிப்து போயிடலாம். தவறான தீர்மானம், தவறான இடம். இப்ப திடீர்னு ஜனங்களை பார்க்கிறார். ஜனங்கள் மோசம். மனைவிட்ட சொல்றாரு, இங்க பாரு, இங்க இருந்தா நம்மளை கொன்றுவாங்க, உன்னைய கொன்றுவாங்க, என்னைய கொன்றுவாங்க. அது சுத்த தமிழ்ல சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுட்டீங்களோ தெரியல. என்னைய கொன்னுட்டு போயிருவான், உன்னைய கொண்டுட்டு போயிருவான். எப்படி 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 உன்னைய கொண்டுட்டு போயிருவான், என்னைய கொண்டுட்டு போயிருவான். அதனால ஒண்ணு செய். யாராவது கேட்டா மை ஹஸ்பண்ட் சொல்லிடாத, மை பிரதர்னு சொல்லு. ஏமா ஆபிரகாம் போய் சொன்ன பொய் இல்லையா? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஏமா ரட்சிக்கப்பட்டவர், சத்தம் கேட்டவர், தரிசனத்தை கீழ்ப்பணிந்தவர், வாக்குத்தத்தம் அவர் மேல இருக்கு. ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 பிள்ளைகள், யூதா கோத்திரம், இரட்சகராக இயேசு கிறிஸ்து, 12 அப்போஸ்தலர்கள், 70 சீசர்கள், திரளான கூட்ட ஜனங்கள், இத்தனை பரிசுத்தவான்கள், இத்தனை விசுவாசிகள் வரணும் என்பது ஆண்டவர் ஆபிரகாம் மூலம் செய்ய வேண்டும் என்று இஸ் a God's plan. ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா இவர் திட்டத்துக்கு இவர்தான் தாமதம். விளங்கணும். அல்ல, இவர் என்ன பண்ணிட்டார்? ஏன் சரியில்லைன்னு சொல்றேன். 17:1 வாசிங்க. 17:1 ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது, எத்தனை வயசுல குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொன்னார்? 75. இப்ப வயசு என்ன? 99. வாசிங்க. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம்
ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இருந்தாயின்னு போட்டிருக்கா, இருன்னு போட்டிருக்கா? ஹலோ ஹலோ, சே ஆன்சர். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தாயினும் போடல, இருக்கிறாயினும் போடல, இருப்பாங்கிறார். வேதனையா சொல்றார். ஆனா சாட்சி சொல்ல விட்டா போதும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் 25 வருடத்துக்கு முன்பதாக அபிக்கிரகத்தை வெளிப்பட்ட போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரோடு நடந்தேன். இப்போ நான் பழைய பாஸ்ட் டென்ஸ் சாட்சியில நல்லா தான் இருக்கு, பிரசன்ட் டென்ஸ். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவரு பொய் சொல்லிட்டார். நான் சொன்னேன் பயம். ஏன் சொன்ன பயம்? பொய் அண்ணம்னா பயம் தம்பி, தம்பி பொய் அண்ணம்னா பயம் தம்பி, ரெண்டு பேரும் மாறி மாறி. இவர் பொய் சொல்ல காரணம் என்னதான்? பயம். மனைவி எனக்கு சிரிப்பு வந்துட்டு, எவனாவது என் பஞ்சாதியை கொண்டுட்டு போயிடக்கூடாது, அடிச்சு மாத்தி கொண்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது, சாராளுக்கு மிக இளம் வயது, 65 வயசு தான் ஆச்சு. உங்களுக்கு விளங்கலையோ? நல்ல கரையும் விளங்காத ஏமா, 65 வயசு பாட்டியை எவனாவது கொண்டுட்டு போயிடக்கூடாது, நல்ல பயம்ல. பயம். சில நேரம் பயந்த காரியம் அப்படி நடந்துரும். தேவ சொல்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ரொம்ப பயப்படக்கூடாது, சவாலிட்டு சொல்லணும், அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்ளுவார், என் தேவையில்லாம அவர் சந்திப்பார். அவர் யெகோவா ஈரே, இதுவரைக்கும் நடத்துறாரு, சாகர வரைக்கும் அவர் நடத்துவாரு. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நடத்துவார். ஆண்டவர் வந்து பொய்யுரையாத தேவன். உணர்த்தி மறுபடியும் ஈசாக்கை கத்தர் கொடுத்தார், தலைமுறைகளை கத்தர் வெளிப்படுத்தினார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதப்பா. ஹல்லேலூயா. தாமதத்தை குறித்து பயப்படாத நிறுத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. சில காரியம் லேட் ஆயிட்டுனா உங்க கத்தர்களை உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏமா, குழந்தை உடனே வெளியில வராது, வந்தா அது ஃப்ரீ மெச்சூர்ட் பேபியா மாறிடும். அது 10 மாசத்துல பிறந்த ஆரோக்கியமான குழந்தைன்னு அர்த்தம். அது தாமதமாகுதுன்னா உங்களுக்கு அது உருவாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது உருவானோன்னா டெலிவரி ஆகிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சில மாதங்கள் ஆகலாம், சில வருடங்கள் ஆகலாம். கர்த்தர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும் மட்டும். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. இந்த 2 நபரை சுட்டி காட்டி 2வது குறிப்புக்கு நேரே வர விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு 15-16 வயசுல சொப்பனம் கண்டார். சரிதானா? கிட்டத்தட்ட 30 வயசு கிட்ட அவர் ஆச்சு. சொப்பனம் நிறைவேற உடனே நிறைவேறல. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களையும் என்னை வணங்குகிறது. ஏன் அரிக்கட்டு மட்டும்தான் நிற்குது, மிச்சம் எல்லா அரிக்கட்டா விழுந்து கிடக்குது? உடனே நிறைவேறிட்டா? பதில் சொல்லுங்கம்மா. உடனே நிறைவேறிச்சா? எத்தனை ஆண்டுகள் ஆனது? கிட்டத்தட்ட மோர் தென் 16, 18, 19, கிட்டத்தட்ட அவ்வளவு வருஷங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட மேபி சரியா பார்த்தா 16ல இருந்து 19 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளவு வருடங்கள் ஆகிறது. உடனே நடக்கல. நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்க. யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுல யோசேப்பு அவங்க அப்பா ரொம்ப நேசித்தார். சிறு வயதுல பிதாவாகி தேவன் இயேசுவை நேசித்தார். அவங்க அப்பா மல்டி கலர்ல நல்ல பல வர்ணத்துல அங்கி தைச்சு கொடுத்தார். பிதாவாகி தேவன் பல கிருபைகளை கொடுத்து அலங்கரித்தார் இயேசுவை. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள், சொந்த யூதர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். யோசேப்பை கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்க, சொப்பனக்காரனாங்க. தேடி பார்த்தால் 20 கெட்ட வார்த்தை சொல்லி இயேசுவை கூப்பிட்டார்கள். பெயல்செபூல், பிசாசுகளின் தலைவன், அப்படி இப்படின்னு 20 கெட்ட வார்த்தை போட்டிருக்காங்க. யோசேப்பை கொலை செய்ய திட்டம் தீட்டினார்கள். இயேசுவையும் கொலை செய்ய திட்டம் தீட்டி கொலையே செய்து விட்டார்கள். யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள். ஒரு காரணம் இல்லாமல் யோசேப்பை ஜெயில தூக்கி போட்டாங்க. ஒரு காரணம் இல்லாம இயேசுநாதரை சிலுவைக்கு அனுப்புனாங்க. யோசேப்பு ஜெயில போன போது 2 குற்றவாளி நடுவே யோசேப்பு, இயேசு சிலுவையில தொங்கின போது 2 கள்ள நடுவே இயேசு கிறிஸ்து. அதுல ஒரு குற்றவாளி ராஜசமுத்திரம் உயர்த்தப்பட்டான், ஒருவன் செத்து போனான். ஒரு கள்ளன் பரதேசிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டான், ஒரு கள்ளன் வாழ்க்கை முடிந்தது. எல்லாத்துல யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க.
இயேசுநாதரை மட்டும் போடல, யோசேப்பையும் போட்டாங்க, தாவீதையும் போட்டாங்க. தாவீது சொல்லார் தெரியுமா, பயங்கரமான குழியிலும், சங்கீதம் 42 வாசிக்க வேண்டாம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புதுப்பாட்டை என் வாயில தந்தார். யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழியில யோசேப்பு சாகல, வெளியே வந்தார். இயேசு கிறிஸ்துவை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழியில இயேசு சாகல, 3வது நாள் இயேசு உயிர் திறந்தார். நல்லா இருக்குல்ல? காலங்கள் வந்த போது எல்லா நாமத்திற்கு மேலான நாமமா யோசேப்பு உயர்த்தப்பட்டார். தெண்டலிட்டு பணிகள் என்று சொல்லி முழு எகிப்திலும் உயர்த்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஜீசஸ் நேம் above all name, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். எகிப்தில யோசேப்புனா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு முழு உலகத்துல இயேசுவின் நாமம், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, இன்னைக்கு கவனிங்களேன். அப்ப யோசேப்பு வாழ்க்கையில ஏன் இத்தனை தாமதம்? கிட்டத்தட்ட 16 இருந்து 19 ஆண்டுகள். ஏன் இந்த தாமதம்? ஏன் இந்த தாமதம்? 16 வருஷத்துக்கு மேல ஏன் இந்த தாமதம்? யோசேப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். என்ன கவனிங்க, தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும் மட்டும். நமக்கு பொறுமை வரணும், தாழ்மை வரணும், அன்பு வரணும், சகிப்புத்தன்மை வரணும், விட்டு கொடுக்கிறது வரணும், ஜெபம் வரணும், பரிசுத்தம் வரணும். நம்ம பலவிதத்திலே ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஒரு தப்பு செய்யல யோசேப்பு. போத்திபார் மனைவி யோசேப்பு மேல அபாண்டமான பழி சுமத்துகிறாள். யோசேப்பு சொல்ற, இந்த வீட்டுல என்னிலும் பெரியவன் இல்லை. இத்தனை பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. 7 இடத்துல பார்த்தேன், தேவன் தேவன் நான் அல்ல, தேவன் நான் அல்ல, தேவன். போத்திபார் வீட்டுல தேவன் என்று சொல்லுகிறார். சிறைச்சாலை நண்பர்கள் நடுவிலே நான் அல்ல, கர்த்தர் என்று சொல்லுகிறார். ராஜா சமூகத்தில் உயர்த்தப்பட்ட போது ராஜா சொல்ல, உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். இல்ல ராஜாவே, கர்த்தரே உமக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார். கல்யாணம் முடிக்கிறார், மூத்த பையன் பிறக்கிறான், இளைய பையன் பிறக்கிறான். அவர் சொல்றாரு, தேவனின் சிறுமையை கண்ணோக்கினார், தேவனை பலுக பண்ணினார். தேவன் 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 எப்படி உருவாக்கினார்? I am not but God. என் திறமை இல்ல கர்த்தர், என் பணம் இல்ல கர்த்தர், என் அறிவல்ல கர்த்தர், என் அழகல்ல கர்த்தர், என் ஜாதி கொழுப்பு திமிரு இல்ல கர்த்தர். நான் அல்ல, கர்த்தர். யோசேப்பு எப்படி உருவாக்கினார் தெரியுமா? I am not but God. சில நேரம் உங்களுக்கு கோவம் வர்ற மாதிரி பேசிட்டுமா, சில நேரம் அப்பா அல்லது சில நேரம் அம்மா அல்லது சில நேரம் விசுவாசி, சில நேரம் பாஸ்டர், சில நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, நான் அந்த வேலையை பண்ணி என் பிள்ளைகள் காரியத்தை நான் போய் பண்ணி சொல்றமா இல்லையா, வீட்டு காரியத்தை நான் போய் பண்ணி, இந்த சர்ச்சு காரியத்தை நான் போய் பண்ணி, எனக்கு என்ன புரிஞ்சுனா இவங்க இப்படி சொல்ல 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 நான் போய் பண்ணின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் பண்ணி நான் பண்ணி நான் பண்ணின்னு எனக்கு புரிஞ்சு விளங்கலையோ. ஏமா ஆடு இல்ல மாடு இல்ல, நான் பண்ணி பண்ணின்னு சொல்ற மாதிரி என் காதுல கேக்குது. நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் வேலைய பண்ணி. பண்ணியா இருக்க விரும்புறியா, ஆடா இருக்க விரும்புறியா? நான் எப்ப சொன்னியோ பண்ணிதான். என்ன ரொம்ப கோபமா இருக்கீங்க, இன்னும் சொல்ல மாட்டீங்க தெரியுமா? ஜோசேப் வந்து தப்ப செய்யலையே, நான் அல்ல. ஒரு பழைய பாடல் ஒரு அடி பாடுவோமா? அன்பு தகப்பன் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் ஐயா பாடின பாடல் 3-4. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல. ரைட். அவரின் மகிமையே எனது லட்சியமே. சேர்ந்து பாடலாமே, கமான். எனது லட்சியமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்த. அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாய் படித்தவர்,
அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல வம்சத்தில் பிறந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மார்க்கத்திலே வைராக்கியமுடையவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு 3 மிஷனரி பிரயாணம் பண்ணினவர். 14 நிருபம் எழுதியவர். 9 வரங்கள் உள்ளவர். 9 கனி உள்ளவர். சத்தாளை உயிரோடு எழுப்பினவர். நல்ல ஐஸ்வர்யவான். அவர் சொல்லுகிறார், சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. சிலருக்கு கொஞ்சம் பாட தெரிஞ்சா போதும், நான் அப்படின்ட்டாக. பாடல் நல்லா இருக்கணும், இயேசுநாதரை உயர்த்ததா இருக்கணும். இன்னைக்கு பாட்டுலாம் இன்னைக்கு சினிமா தாளம் உள்ள வந்துச்சு, சினிமா ராகம் உள்ள வச்சு அங்க ஒரு தம்பி சினிமா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கான். தட்டி கேட்க ஆள் இல்லை இன்னைக்கு. ஆமீன் சொல்லுங்க. அவர் ராகத்துல பிரியப்படுகிறவர் இல்ல. சிலருக்கு ரொம்ப லிரிக்ஸ் நல்லா இருக்கா. நான் சொன்னேன், கண்ணதாசன மாதிரி ஒரு பையில லிரிக்ஸ் எழுதலைங்க. கோப்பையிலே குடியிருப்புன்னு குடிச்சுக்கிட்டே எழுதின கண்ணதாசன மாதிரி ஒருத்தர் லிரிக்ஸே எழுதல. ஏன்னா இயேசு காவியத்தை படிச்சிருக்கிறேனா, இயேசு காவியத்தில் அழகா எழுதியிருக்கிறார். முடிக்கும் போது எப்படி முடிகிறார் தெரியுமா? மண்ணிடை மீண்டும் இயேசு வருவது சத்தியமே முடிச்சிருக்காரு. இவங்க லிரிக்ஸ் எழுதிட்டாங்களாம். ஜெபம் பண்ணாம உபவாசம் பண்ணாம சினிமா மாதிரி எழுதின ஒரு லிரிக்ஸை குப்பையில கொண்டு போடு. இயேசுங்கிற வார்த்தை இல்லாத, கர்த்தர்ங்கிற வார்த்தை இல்லாத, ஆண்டவர்ங்கிற வார்த்தை இல்லாத பாடல் பாடல் அல்ல, அது வார்த்தை வார்த்தை அல்ல. என் பாடலையும் துதியும் இயேசுவை உயர்த்த வேண்டும். பரிசுத்தவான்கள் பாடல்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல, மறக்க முடியாது, காலத்துக்கு அழியாது. ஆண்டவர் நல்லவர். ஓகே, அவர் சொல்றாரு, சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே. யோசேப்பை எப்படி உருவாக்கினார் தெரியுமா? நான் அல்ல, நிறைய உருவாக்கினார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படி உருவாக்கினார். பழி வாங்குற சுவாபம் இல்ல, மன்னிக்கிற மாதிரி உருவாக்கினார். யோசேப்பை அழகாக உருவாக்கினார். செழிப்பு நாட்கள்ல எப்படி உருவாக்கினார் தெரியுமா? சேமிப்பு பண்ண உருவாக்கினார். செழிப்பு நாள்ல எப்படி உருவாக்கினார் தெரியுமா? அல்லேலூயா, அதை பத்திரப்படுத்த உருவாக்கினார். அல்லேலூயா, பஞ்சம் வந்த போது எப்படி உருவாக்கினார் தெரியுமா? சேல்ஸ் பண்ண உருவாக்கினார். ட்ரிபிள் எஸ் பார்த்தேன், சேல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் சேவிங்ஸ் செக்யூரிட்டி சேல்ஸ். ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார் யோசேப்பு மேல. யோசேப்பு அழகாக உருவாக்கிட்டே இருந்தார். உங்களை எல்லாரும் காட் ஆஃப் பர்பஸ், உங்க எல்லாரையும் ஒருத்தர் திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். அழகாக கர்த்தர் உருவாக்குகிறார். தாமதம் என்று யோசிக்காதீர்கள், காலம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி என்ன தெரியுமா? என் சிறையிருப்பு என்றைக்கு மாறும், என் கண்ணீர் என்றைக்கு மாறும், என் அவமானங்கள் என்றைக்கு மாறும், என் வேதனைகள் என்றைக்கு மாறும். ஒரே வார்த்தையை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஜஸ்ட் ஒன் வேர்ட் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். என்றைக்கு சிறைச்சாலையின் கதவு திறக்குமோ அதே நாள் அரண்மனை கதவும் திறக்கப்படும். கடைசி வரைக்கும் உபத்திரவம் தானா? இல்லை. கடைசி வரைக்கும் சாபம் தானா? இல்லை. பட்ட பாடுக்குள்ள பிரதிபலனை இம்மையிலும் தருவார், மகிமை மறுமையிலும் தருவார். தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா, எகிப்துக்கு போன அடுத்த நாளே யோசேப்பு பெரிய ஆளா மாறி இருந்தா, அவங்க அண்ணன்மாரெல்லாம் பஞ்சத்துல தானியம் வாங்க போயிருந்தா அவ்வளவு பேரும் வெட்டி கொண்டிருப்பான். ஆனா கர்த்தர் உருவாக்கினார், மன்னிக்க உருவாக்கினார், சத்ருவை நேசிக்க உருவாக்கினார். அல்லேலூயா. தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும் மட்டும். புதிய ஏற்பாட்டில் உன்னை சுட்டி காட்டி அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன். லாசரு. யோவான் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. லாசரு குடும்பத்தில் மார்த்தாள் மரியாள் இயேசுநாதரை ரொம்ப நேசிச்சாங்க. இயேசுநாதருக்கு சாப்பாடு போட்டாங்க, வீட்டு கூட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு யூதர்கள் இயேசு விரோதமா எழும்பின போது பெத்தானியாவிலே இந்த கிராமம் அவரை ரொம்ப நேசிச்சது. திடீர்னு லாசரு வியாதியா இருக்கிறான். பைபிள் சொல்லுது, அவங்க அக்காமார் சொல்றாங்க, உம்முடைய சிநேகிதனாகி லாசரு. இயேசுவே சொல்கிறார், நம்முடைய சிநேகிதனாகி லாசரு. இயேசுவை சிலுவையில் அறைகிற யூத கூட்டம் சொல்கிறது, உம்முடைய சிநேகிதன். அவன் லாசருக்கு அவர் டியர் மோஸ்ட், ரைட்? மொத்தமே இயேசுநாதர் ஊழியம் 50 கிலோமீட்டர் தான். ஆனா அவரை பத்தி ஊழியம் செய்யறங்க 50,000 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு இருக்கோம். இயேசுநாதர் ஒரு புத்தகம் எழுதல, ஆனா அவரை பத்தி படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள். இயேசுநாதர் ஒரு பைபிள் காலேஜும் ஆரம்பிக்கல, ஆனா அவரை பத்தி படிக்க ஆயிரக்கணக்கான பைபிள் காலேஜுகள். இயேசுநாதர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கல, ஆனா எல்லா மெடிக்கல் காலேஜிலும் கைவிடப்பட்ட கேசுகளை இயேசுநாதர் குணமாக்குகிறார். இயேசுநாதர் ஊழியம் கலிலேயா, நாசரேத், அந்த திபேரியா, கனசரேத், இப்படி ஒரு 50 கிலோமீட்டர் தான் சுத்திட்டே வந்தார். அவர்தான் ஊழியம் செய்தார். எதுக்கு சொல்றேன்னா, லாசர் வியாதியா இருக்கிறங்கிற செய்தியை அவங்க அக்கா மாதிரி அவருக்கு அனுப்பி விடுறாங்க, அப்டேட் பண்றாங்க. உங்களுடைய சிநேகிதனாகி லாசர் வியாதியா இருக்கிறான். இயேசுநாதர் வந்திருக்கணுமா வேண்டாமா?
சொல்லுங்களேன். ரொம்ப சபையில முக்கியமான விசுவாசி உங்க பிள்ளைக்கு சோம்பலன்னு பாஸ்டருக்கு செய்தி குடிக்கீங்க. பாஸ்டர் ஜோமனை வரணுமா வேண்டாமா? இன்னைக்கு வர முடியாட்டா நாளைக்கு என்ன செய்யணும்? வரணும். அதெல்லாம் கொடி பிடிச்சிட மாட்டோம். தசமா உங்க சர்ச்சை தானே தந்தேன், காணிக்க உங்களுக்கு தானே தந்தேன். பிரச்சனை வரும்போது பாஸ்டர் வரல, ஹலோ எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? ஏமா கடைசி வரை கை சூப்பிட்டே இருக்கக்கூடாது, சரியா? ஆமா, நல்ல வளர்ந்த விசுவாசி பாஸ்டர் என்ன தேடி வரணும்னு நினைக்கக்கூடாது. நீங்க மற்ற விசுவாசியை தேடி போய் உறுதிப்படுத்தணும். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஏமா 1 வயசுல 2 வயசுல பிள்ளை கை சூப்பிட்டு இருந்தா நல்லா இருக்கும். காலேஜ் போற பிள்ளை கை சூப்பிட்டு இருந்தா எப்படிமா இருக்கும்? ஒரு பாஸ்டர் சொன்னார், தமிழ்நாட்டில் பிரபலமான பாஸ்டர், மாஸ்டர் டிகிரி பண்ண 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாராம். கல்யாண மேடையில மணப்பெண் குனிஞ்சே இருந்தாலும் மாஸ்டர் டிகிரி ஆச்சு, என்ன குனிஞ்சே இருக்கான்னு பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு அந்த மேடையில கை சூப்பிட்டு இருந்தாலாமே. மாப்பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு நிப்பிள் வாங்கி கொடுத்தா பார்த்து, தட்ஸ் ஆல், முடிஞ்சது. விசுவாசி இன்னும் நல்ல வளர்ந்த போது பாஸ்டர் என் வீட்டுக்கு வரல, விசுவாசம் பண்ண வரல, ஜோம் பண்ணவர்னு சொல்லாத, கை சூப்பிக்கிட்டு இருக்காத. தோத்த நீ ஜெபம் பண்ணு, புதிய ஆத்துமா கிளப்பி ஆத்துமா கூட்டிட்டு வா. அல்லேலூயா. ஓகே, வந்து ஜெபம் பண்ண வரல, தாமதம். சரி, அடுத்த செய்தி போது, அடுத்த செய்தி போது லாசரு மரித்து போயிட்டான். இப்ப மாதிரி என்ன வந்திருக்கணும்? அடக்கத்து வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, நானே உயிர் தெழுது ஜீவனமா இருக்கிறேன், ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரலாம். தலைவர் அன்னைக்கும் வரல, தாமதம். எப்படி இருந்திருக்கும்? சரி, வியாதியா இருக்கும் போது தான் வரலையா? ஒரு காரியத்துக்கு வரலாம்ல, ஒரு துஷ்டிக்காவது வந்துட்டு போலாம்ல. ஏசுநாதர் வரலையே. இப்பதான் நம்ம ஆட்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேசுவான் தெரியுமா? ஏசுநாதர் போனல, தாடிக்கார புண்ணால போனல, வந்தானா? அன்னைக்கே சொன்னேன், பாரம்பரியத்தை விடாதுன்னு தூண்டி விடுறதுக்கு இந்த ஆட்கள் கரெக்டா பயன்படுத்துவான். சரி, அடுத்தால என்ன செய்வாங்க? 3 நாள் கழிச்சு என்ன செய்வாங்க? நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, சோத்திர கூட்டம். பைபிள்ல இல்ல. அவங்க வச்சா காரியம், இவங்க வச்சா சோத்திர கூட்டமா. கதை நல்லா இருக்க. நான் அப்படி செய்யவே மாட்டேன். தேவையின் அடிப்படையில் ரொம்ப துக்கமா இருக்காங்கன்னா 4 பேரை கொண்டு போய் ஜோம் பண்ணுவேன். இந்த 3ஆவது நாள் பிரேயர் மீட் வச்சு பிரியாணி போடுறதுல நான் வந்து அதை ஏற்றுக் கொடுக்கிறவன் அல்ல. எங்க அப்பா இறந்த போது 22 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெரிய பாஸ்டர் வந்து சொன்னார், ஏய் எப்பண்டா ஆறுதல் கூட்டம் வைக்கன்னாரு. ஃபர்ஸ்ட் நீங்களாம் வந்து அடக்கம் பண்ணிருக்கீல்ல, நான் ரொம்ப ஆறுதலா இருக்கேன். என்ன அவர் பயங்கர கோபத்தில் வச்சுன்னா உங்க ஐயாவோட மோசமா இருப்பான் போல தெரியுதுன்னாரு. நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்வேன். பாரம்பரியத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும். போன வருஷம் 92 வயசுல எங்க அம்மா இறந்து போனாங்க. சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு காதுல செய்தி வருது, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அம்மா இறந்துட்டாங்க. அந்த சர்ச்சில் பயந்தாங்க. நான் சொன்னேன், நாளைக்கு சாயங்காலம் கட்டாயம் மீட்டிங் வருவேன், கவலைப்படாது. அடக்கத்தை முடிச்சுட்டு சனிக்கிழமை வந்தேன். சனிக்கிழமை நான் ஒன்று செய்தேன். 12 மணி நேரம் எங்கள் அம்மாவுக்கு அடக்க ஆராதனை. 12 மணி நேரம், 12 hours. 6 மணிக்கு ஆரம்பிச்ச அடக்க ஆராதனை சாயங்காலம் 6 மணிக்கு தான் முடிஞ்சுது. நான் சொன்னேன், எல்லாரும் அடக்க முடிச்சுட்டு வந்து சாப்பிடணும்னு ஒரு பாரம்பரியம் ஒன்றும் கிடையாதுங்க. 300 பேருக்கு சாப்பாடு செய்து வச்சிருக்கேன், தேவைன்னா நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படி பைபிள்ல ஒன்றும் இல்லை, சரியா? எல்லாம் அடக்கத்துக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஏன் பைபிள்ல இல்லை. பசி வந்தா சாப்பிடுன்னு பாடியை வச்சுட்டு எல்லாருக்கும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் எவனாவது ஒருத்தன் பாரம்பரியம் பண்றான்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். சராக்கள் நாள் பார்த்து கல்யாணம் வைப்பான், அப்படியா மோனை வான்னு வச்சுக்கிடுவேன். ஐம் நாட் இவாஞ்சலிஸ்ட், ஐம் எ பாஸ்டர். ஆமா வாங்க அப்படிமே. செவ்வாய்க்கிழமை தான் அந்த கல்யாணம் வைக்கணும், அப்பதான் நான் வருவேன், இல்ல வரமாட்டேன்ருவேன். ஏன்னா இவன் நாள் பார்த்துல வச்சான். ஏன்னா இவன் நாள் பார்த்து கல்யாணம் வச்சவனுக்கு பின்னால போனோம்னா பைபிள் சொல்லுது, உன் அப்பாவையும் அம்மாவையும் விபச்சாரனா வேசியா மாத்திடுவேன்னு பைபிள் சொல்லுது. நாள் பார்க்கிறவனே விபச்சாரனுக்கு வேசிக்கும் பிறந்தவனேன்னு போட்டிருக்கு. அல்லோ, கிறிஸ்தவம் பாரம்பரியத்துக்கு நேராய் போகிறது. கேவலம், அசிங்கம், அவமானம். ஏசுநாதர் 3ஆவது நாள் ஒப்பாரி வைக்கவும் வரல. கொஞ்சம் கூட்டத்துக்குலாம் நான் வரல போ. ஏசுநாதர் 4ஆவது நாள் வரார். ரொம்ப லேட்டஸ்டா வந்தவர் வீட்டுக்கு அதை வந்திருக்கப்படாது, ஊருக்கு வெளியே நிற்கார். ரொம்ப நல்லா இருக்குல்ல. சகோதரி வந்து சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். 4ஆவது நாள் எவன்தாருன்னு சொல்லட்டுமா? யூத பாரம்பரியத்துல ஒரு சம்பவம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. 3 நாள் வரை அந்த ஆவி அந்த கல்லறையில தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். 3 நாள் வரைக்கும் ஆவி அந்த கல்லறையில தான் நினைச்சிட்டு இருக்கான். இந்த பாவி அந்த ஆவி இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் பண்ணாரு. 3ஆவது நாள் உயிரோடு எழுதுனா, ஏற்கனவே இந்த ஆவி இருந்துச்சே தெரியுமா. இந்த திருடர்களுடைய முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் அவர் 4ஆவது நாள் வந்தார். அப்ப அவங்க அக்காவால ஏத்துக்கிடவே முடியல. அதான் 4 நாள் ஆயிட்டா நாருமே.
யோ எதுக்கியா வந்தீரு, அவன் செத்து போயிட்டு நாருமே எதுக்கியா வந்தீரு அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னாங்க. இயேசு கல்ல புரட்டுங்கன்னாரு. லாசருவை வெளியே வேண்டார். ஏமா நான் லாசர் கல்லறைக்குள்ளே இறங்கி வெளியே வந்தவன். ஒரு 15 அடி ஆழமாவது இருக்கும், மோர் தென் 15 feet. ஒரு வட்ட கிணறு, சைட்ல ஃபுல்லா ஹோல்ஸா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கிணறு தான். சும்மா நீங்க பிரேத குழினோட நம்ம ஊர்ல இருந்து ஒரு குறுக்கூடு, ஒரு நடுக்கு, ஒரு அமுக்கு, ஒரு தமுக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அது ஆழமான கல்லறை கீழே. லாசருவே வெளியே வா. நம்ம ஊர் மாதிரி இல்ல, ஃபுல்லா டேப் போட்டு மேல இருந்து கீழே வர பிரேத செய்யால சுத்திடுவாங்க. லாசர் வெளியே வந்தான், துணி அவுத்து விடுனாரு. லாசர் உயிரோடு எழுப்பினார். ஏன் இந்த தாமதம் தெரியுமா? உங்க மூலம் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். ஈட்டில குத்தும் போது இயேசு அழல, வாரினால் அடிக்கும் போது இயேசு அழல. கம் ஆன் லிசன். காரி துப்பும் போது அவர் அழல, சிலுவையை சுமக்க வைக்கும் போது அழல. லாசருவின் கல்லறைக்கு முன் நின்று இயேசு கண்ணீர் விட்டார். உடனே ஒரு யூத கூட்டம் சொல்லுது, இவர் இவனை இவ்வளவாய் சிநேகித்தாரே. ஹலோ, எதுக்கு இந்த தாமதம் தெரியுமா? உங்களை இயேசு நேசிக்கிறார்னு உலகம் பார்க்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் அல்ல, மரித்து உயிரோடு எழும்பின லாசருவின் நிமித்தம் ஒரு கூட்ட யூதர்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஏன் இந்த தாமதம்? உன் மூலம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட போகிறது. ஆமோதிக்கிறவங்க கையை தட்டி come on. ஹalleluya. அப்ப நீங்க கேட்கலாம், மார்த்தாள் மரியாள் உருவாக்கப்படலை. ஆமா, உருவாகல. இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசத்துல உருவாக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, glory to God. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது வாசிகள் ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். Genesis chapter 21 verse 17 to 20. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நேரம் கருதி வேகமாய் போகிறேன். இங்கே தப்பு பண்ணது ஆகார் அல்ல, ஆபிரகாம். இங்கே தவறு பண்ணினது ஆகார் அல்ல, சாராள். கைவிடப்பட்டு ஒரு துருத்தில தண்ணி கொடுத்து அனுப்பி விட்டாங்க. பாலைவனம், கையில ஒண்ணு இல்ல, பையில ஒண்ணு இல்ல. பிள்ளை சாக போது தூரத்துல போட்டு நெஞ்சில் அடிச்சு அழுறா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே அம்மா, பயப்படாத. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்து. முதல்ல சொன்னேன், தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்து. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் வாழ வைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நீரூற்றை உண்டாக்குகிற கர்த்தர். ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்தவத்துக்குள்ள வரலன்னு தான் நம்ம கஷ்டம். ஆனா பாலைவனம், விளைச்சல் இல்லாத பூமியை நம்மை விட 100 மடங்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலவரிலும் முழு உலகத்துக்கும் அவங்க ஆசீர்வாதமா மாறுறாங்க. காரணம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். தலைமுறைகளை குறித்து பயப்படாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் தலைமுறைகளை குறித்து. ஏன் உங்களை நடத்தினவர் கர்த்தர் நடத்த மாட்டாரா? எங்க அப்பா ஒரு ஏழை பாஸ்டர், 2 ஜிப்பா, 2 வேஷ்டி, ஒரு சைக்கிள். எங்க அப்பாவுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது. விசுவாச வீரர். நிறைய பேர் பரியாசம் பண்ணாங்க. நாங்க 7 பெண் பிள்ளை, நான் ஒரே ஒரு பையன், நான் தான் கடைசி பையன். அற்பமா எண்ணாங்க. இன்னைக்கு சொல்லட்டுமா, எல்லாருடைய கண்களுக்கு முன்னால குடும்பத்திலும் தேசத்திலும் கர்த்தர்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஒரு பெரிய தேவ மனிதன், ஒரு பெரிய தேவ மனிதன், நான் நேசிக்கிறவர். இன்னைக்கு என்னுடைய உறவினர், என்னுடைய அக்கா மகள் வீட்டு பிரதிஷ்டைக்கு நான் அழைத்திருந்தேன். அப்போ ஒரு உண்மையை சொன்னார். நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுகிற நாள்ல இந்த தகப்பன் பரிசுத்தவான் காரணம். அன்னைக்கு நான் நினைச்சேன், இவர் இவ்வளவு வறுமையில இருக்கிறாரு, ஒண்ணு இல்லை, இந்த மனுஷனுக்கு இத்தனை பிள்ளைகள் வச்சிருக்காரு, இவங்க எதிர்காலம்லாம் எப்படின்னு நான் யோசித்தேன். ஆனா இன்னைக்கு இந்த குடும்பங்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார் சாட்சி சொன்னார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஒரு தலைமுறைகளை குறித்து பயம் இருக்கும். தலைமுறைகளை குறித்து பயம் இருக்கணும். தலைமுறை குறித்து பயப்படுறதை நிறுத்திட்டு தலைமுறைகளை உருவாக்கணும். எல்லாருக்கும் தான் இருக்கீங்களா? ஏமா, பிள்ளை சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல தெரியணும். பிள்ளை ட்ரெஸ் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல தெரியணும்.
ஹலோ ஏமா, உன் பிள்ளை பெட்ரூம்ல நைட்டு 10 மணிக்கு பிறகு உன் பிள்ளை செல்போன் இருக்கக்கூடாது. உன் வீட்டை விட்டு உன் பிள்ளை கல்யாணம் ஆகி போகிற வரையிலும் நான் 10 மணிக்கு பிறகு என்னை கவனிக்க கொஞ்சம் கடினமான வார்த்தையை பதிவு செய்ய போறேன். அம்மா, பிள்ளைகளை ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோருக்கு நான் சொல்றேன், உன் திருமணமாகாத பிள்ளை நைட்டு 10 மணிக்கு மேல பெட்ரூம்ல உன் பிள்ளைகிட்ட செல்போன் இருக்குன்னா ஒன்னு உனக்கு மண்டைக்கு வெளியிலன்னு அர்த்தம், உன் பிள்ளைக்கு மண்டைக்கு வெளியிலன்னு அர்த்தம். ஹலோ, எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? காலையில் 5 மணி ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைகளை போய் எழுப்பி விட்டு ஒரு நேரமாவது பைபிளை வாசித்திருக்கியான்னு கேட்ட எத்தனை பேர் கை தூக்குன்னு எனக்கு தெரியல. பெற்றோரே, பிள்ளைகளை உருவாக்கு, ஜெபத்துல உருவாக்கு, ஆராதனையில் உருவாக்கு. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரா, சாயங்காலம் வந்தவன கெமிஸ்ட்ரி டியூஷன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் டியூஷன், நைட்டு 9 மணி வரலும் கிராமர் டியூஷன், காலையில் ஓடுது இன்னொரு டியூஷன். ஏன்னா வீக்கா ஏமா, உன் பைபிள்ல வீக்கா இருக்குல்ல, என்னைக்காவது பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் நான் யாரையாவது அனுப்புங்க, நான் என் பிள்ளைக்கு பைசா தரேன், என் பிள்ளைக்கு பைபிளுக்கு டியூஷன் வைக்கணும் யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? பாஸ்டர் யாராவது அப்படி அனுபவம் இருக்கா? யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? பாஸ்டர், என் பிள்ளை பைபிளில் ரொம்ப வீக்காக இருக்கா, என் பிள்ளை பைபிளில் ஒரு டியூஷன் வைக்கணும், நான் ஒரு 1000 rupees கொடுத்துட்றேன், யாராவது ஒரு பைபிள் உமன் பைபிள் டீச்சர் அனுப்பி விடுறீங்களா? சொல்லதுக்கு உங்களுக்கு வரல தெரியுமா? நம்ம அவ்வளவு கேவலமாக நினைக்கிறோம் தெரியுமா? உன் பிள்ளை படிக்கிற புத்தகம் அடுத்த வகுப்புல காயெல்லாம் கடைக்கு தான் போகணும். ஆனால் உன் பிள்ளை கையில் அதை கொடுத்துப்பார், உன் பிள்ளைய வாழ்க்கையில தரத்தை உயர்த்தி ஆசீர்வாதமாக இது மாற்றும். பிள்ளை சர்ச்சுக்கு வரும்போது செல்போன்ல பைபிள் இருக்கணும், டேய் பைபிளை எடுறான்னு சொல்லணும். செல்போன்ல உன் பிள்ளைங்க வந்து பைபிளை பார்க்க கூடாது. செல்போன்ல பைபிள் மட்டும் இல்ல, பேயும் பிசாசு இருக்கு. அவன் இங்க வந்து பைபிளை தான் பார்க்கானா, எவன் அனுப்புகிற காதல் மெசேஜ் பார்க்கறான்னு எவனுக்கு தெரியும்? ஜாக்கிரதை, அடிமையாய் மாறாதே. இன்னைக்கு நீ கையில வச்சுக்கிற பைபிளை தூக்க வெக்க, இளம் தலைமுறை நீ கையில வச்சுக்கிற பைபிளை தூக்க வெக்கப்படுறனா உன்னை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுகிறார். சாஃப்ட்வேர்லாம் வீட்டில் வச்சுக்க. சர்ச்சுக்கு வரும்போது check the Bible, பேப்பர் பைபிளுக்கு எடுத்து வை. இங்க வேற செய்தி வரவேசி உன் மைண்டை டைவர்ட் பண்ணாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? பைபிளை தூக்க வைக்கணும், தூக்கிடாங்கணும், பிள்ளைகளை உருவாக்கணும். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து, முதிர் வயதில் விடாது இருப்பான். ஆமீன் சொல்லுங்க. ஃபாஸ்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், ஜெபம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு வீட்டுல காரு பைக்கு வசதி ஏசி எல்லாம் இருக்குது, கடந்து வந்த பாதைகளை சொல்லி கொடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன், காரணம் பெற்றோர் எனக்கு சொல்லி தந்தாங்க. பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணும். முதிர் வயதிலும் பிள்ளைகளை விடமாட்டார்கள். பிள்ளைகளை குறித்த பயம். 22 வருஷம் ஆச்சு எங்க அப்பா இறந்து, 2002 இறந்தாங்க. கவனிங்க, லிசன். ஒரு சின்ன சர்ச், என்னுடைய தகப்பனார் தான் அந்த ஊர்ல முதல் பெந்தேகோஸ்தே சபை. ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க. சபைக்கு ஒரு பெரிய கேட் போட்டாங்க, ஒரு கார் உள்ள வர்ற மாதிரி கேட் போட்டாங்க. ஒரு 2 பேர் தான் சைக்கிளே வருவாங்க, இந்த 25 பேர் 30 பேர் இருப்பாங்க. சபையில் ஒரு மூத்த விசுவாசி கேட்டிருக்காங்க, பாஸ்டர் நம்ம சபைக்கு ஏன் இவ்வளோ பெரிய கேட்டு, ஏன் இவ்வளோ பெரிய கேட்டு பாஸ்டர்? எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, என் பிள்ளை கார் வாங்குவாங்களா? எத்தனை நாள் அழுப்பிருக்கேன் தெரியுமா? என் பிள்ளை காரு வரணும்ல. சைக்கிளே வாழ்ந்தவர். நான் முதல் முறையா பல வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு பழைய கார் தான் வாங்கியிருந்தேன். அந்த காரை வீட்டுக்குள்ள ஏற்றும் போது என் தகப்பனர் போட்டு அதே கேட்ல தான் ஏத்தினேன். என் கண்கள் இந்த தாரத்தறியா கண்ணீர். என் தகப்பன் சத்தம் இப்படி என் காதுல தொழிந்தது, என் பிள்ளை கார் வாங்குவான்ல. அம்மா, பிள்ளைகளை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து கலங்கிட்டீங்களோ, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவரு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. என் தகப்பன் ஒரு நேரம் விமானத்தில் ஏறினதில்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 600 முறை விமானத்தில் போயிருப்பேன், more than 600 times. ஒரு வெளிநாட்டு என் தகப்பன் போனதில்லை. 16 நாடுகளுக்கு மேலே என் கால் பட்டிருக்கும். ஒரு 35 முறை நான் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். அதை தாழ்மையாய் சொல்கிறேன், பெருமையாய் சொல்ல எனக்கு தெரியாது. ஏமா என் படிப்பு என்னன்னு கேட்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் +2, இதான் என்னுடைய படிப்பு.
இந்த செக்குலர் ஸ்டடி, நாங்க ஆங்கில மீடியத்தில் படிக்கல, வீட்டில் தான் பைசா கிடையாது. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 12 வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படித்தேன். ஒன்று கர்த்தர், ரெண்டாவது பெற்றோர் பிள்ளைகளை உருவாக்கணும். தப்புன்னா தப்புன்னு சொன்னாங்க, தோத்துரும். எங்க அப்பா ரொம்ப கடினமா எங்களை வளர்த்தாங்க. சின்ன வயசுல 5 மணிக்கு ஜெபத்தில் வைப்பாங்க. எங்க அப்பா மூழ்கி நேரசான எங்க அப்பாட்ட தான் எடுத்தேன். ஆனா தெளிப்பு நேரசான நிறைய நேரம் எங்க அப்பாட்ட எடுத்திருக்கேன். ஹலோ, எப்படி தெரியுமா? ஜெபத்தில் இது ஆராதனையில் தூங்கிட்டு இருப்பேன், தலைவர் தண்ணி தூக்கி ஊற்றிடுவாரு. ஆமா, தெளிப்பு நேரசான அப்பாட்ட தான் வாங்கினேன், மூழ்கி நேரசானம் அவர்கிட்ட தான் வாங்கினேன். நல்லா வளர்த்தார். இன்னைக்கு விசுவாசிகளை கண்டிக்க தெரிஞ்ச அநேக போதகருக்கு தன் பிள்ளைகளை கண்டிக்க தெரியல. விசுவாசிகளை கண்டித்த அநேக போதகர் தங்கள் பிள்ளைகளை கண்சாடையாய் விட்டு விட்டார்கள். அன்பு பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஊழியர் இருக்கனால சொல்றேன், தோத்திரம், உச்சந்தலைந்து உள்ளம் கால் வரை காணிக்க பணத்தை தின்னு வளர்கிற உங்க பிள்ளைகள் சபைக்கு மாதிரியா இருக்க வேண்டும். ஒரு மாதிரியா இருக்கணும், ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, மக்கா, உன் அப்பன் கலெக்டர் கிடையாது, உங்க அம்மா எஸ்பி கிடையாது, பாத்திரம் விளக்குற ஜனம், செங்கமாலுக்கு போகிற ஜனம், ஏழை ஜனம் போட்டு காணிக்க கேர்ஃபுல்லி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். பிள்ளைகளை உருவாக்கணும். தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. உங்க தலைமுறைகள் கண்களுக்கு முன்னால ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். எங்க வீட்டுல நான் 7 பொம்பளை பிள்ளை, 8வது எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு பையனை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் 8வது பிறந்தேன். 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 15 வயசுல ஞானஸ்நானம் பெற்றேன். 17 வயசு டீனேஜ், +2 படிச்சுட்டு இருக்கேன். நல்ல ட்ரெஸ் கிடையாது. எல்லாரும் சனிக்கிழமை அன்னு யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. எனக்கு கட்டடிக்கவும் தெரியாது. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போறேன். எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால என்னுடைய 18வது வயசுல ஒரு கடிதம் எழுதி சென்னைக்கு ஓடி போனேன். அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, எனக்கு பெந்தகோஸ் பிடிக்கல, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை. அந்த டைம்ல எனக்கு 17 வயசு முடியும் போது எங்க அம்மாவுக்கு கேன்சர், 1 வருஷம் படுக்கை. ஒரு நாள் எங்க அம்மா அழுதுட்டே இருக்காங்க. எனக்கு புரியல. எங்க அம்மா அழமாட்டாங்க, ஜெப வீரர், அவங்க ரொம்ப சாட்சியானவங்க. என்னடா, நான் எங்க அம்மாவை ரொம்ப நேசிப்பேன். துணியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இருந்தது அவ்வளவுதானே. சென்னைக்கு ஓடி போயிரும். நண்பர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் ரூபா கொடுத்தான், ரெடி பண்ணி வச்சுட்டு சென்னையிலே இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் போற வழியில கிரீம்ஸ் ரோட்ல 1008 உள்ள போனா, அப்ப ஈகிள் பிரஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருந்தாங்க. தான் 1 வருஷம் வேலை செய்தேன். அங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டேன். ஒரு சத்தம் என் காதுல விழுந்துச்சு. எங்க அம்மா ஜெபம் பண்றதை பார்த்து அழுகுறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டேன், அவனை கொடுத்தீங்க. ஆனா இப்போ அவன் சர்ச்சை போக மாட்டேங்கான், ஜெபம் பண்ண மாட்டேங்கான், பின்மாறிட்டான். அவன் ஒரு ஊழியக்காரனா மாறி ஒரு பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு நான் செத்துடுறேன்ப்பா. நான் சாக பயப்படல. அவன் ஒரு ஊழியக்காரனா மாறி ஒரே ஒரு பிரசங்கம் பண்றதை கேட்டு நான் செத்துடுறேன்ப்பா. தர தரையா கண்ணீர். எங்க அம்மாட்ட போய் கோபப்பட்டேன். ஆமா, வீட்டுல சாப்பாடு கிடையாது, துணி கிடையாது, பெந்தகோசு அப்படின்னு கோவப்பட்டு சென்னை ஓடி போயிட்டேன். பெரிய சாட்சி. சென்னையில 1 வருடம் ஆலயத்து போகல, கர்த்தரை சந்தித்தார். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாய் மாறினேனோ, அன்றைக்கு என் வியாதியை கர்த்தர் மாற்றினார். என் பிரசங்கத்தை மட்டும் எங்க அம்மா கேட்கல, என் பிரசங்கத்தை மட்டும் எங்க அம்மா கேட்கல. என் பிள்ளை ஊழியக்காரனை மாறி என் பிள்ளை பண்ற பிரசங்கத்தை காது குளிர கேட்டுட்டு தான் அவங்க செத்தாங்க. உன் தலைமுறை ஆசீர்வாதமாய் இருப்பதை உன் கண்கள் காணும். உன் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை கண்கள் காணும். உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று உன் பொறுத்தனை உன் பிள்ளைகள் நிறைவேற்றுகிறதை உன் கண்கள் காணும். தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. உங்க தலைமுறையை கர்த்தருக்கு நேரா உருவாக்குங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, glory to God. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிடலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். Genesis chapter 26 verse 14 to some verse. ஆதியாகமம் 26 24 வாசிப்பீங்களா? அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நல்ல கவனிங்கம்மா. 3வது காரியம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சம் 100 மடங்கு அவன் ஆசீர்வதித்தார். ஏசைக்கு தோன்றான், தண்ணி குடிக்கலான்னா மண்ணள்ளி மூடிட்டான். தடைகள்
தடைகள். செத்துனா தோண்டிட்டான், உரிமை பாராட்டி தோன்றான், அடையாளம் இருந்துச்சு, தோண்டுனா இது எங்க அப்பாவுக்குள்ளதுன்னு சொன்னா மூடிட்டான். தடைகள் தடைகள். சில யோசிக்கிறீங்க, ஐயா கை கெட்டது வாய் கெட்டல, தடைகள். கர்த்தர் பேசுறார், தடைகளை குறித்து கவலைப்படுறதை நிறுத்து. மீகாவில வாசிக்கிறோம், தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார். ஏமா துதிச்சு பாரு, துதிச்சு பாரு. எரிகோ போன்ற தடைகள் தகர்ந்து விடும். உடன்படிக்கை பெட்டி சுமந்தது போல கிறிஸ்துவை சுமந்து விசுவாசத்தில் முன்னேறிப்பார். உனக்கு விரோதமாக இருக்கிற யோர்தானை போன்ற தடைகள் விலகி போகும். ஒரே காரியம் தான். குழிக்குள்ள கிடந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. உயிர் தெழுந்த உன்னர் இயேசு உயிரோட்டமான வார்த்தைகளை சொன்னார், பயப்படாதீர்கள். தாமதத்தை குறித்து பயப்படாத, நிறுத்து. தாமதம் நீ உருவாக்கப்படும் மட்டும்தான். தலைமுறைகளை குறித்து பயப்படுக நிறுத்து. உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களாய் இருப்பார்கள். தடைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்து. கர்த்தர் தடைகளை தகர்த்தெறிய போகிறார். கண்களை மூடுவோமா, எளிமை இருப்போமா? God bless you. எளிமையோடு ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு கூட இருப்பதனால். ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை இருப்போமா? வாசிங்க. ஜீசஸ். பயத்தின் ஆவியை கர்த்தர் உங்களை விட்டு எடுக்க போகிறார். நீங்கள் பயத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. எல்லாரும் கண்களை மூடுங்க. சில நேரம் அறிந்தோ அறியாமலோ பயம் வந்து விடுகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பயத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, என் பயத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. முடிந்த அளவுக்கு 90% இந்த கடைசி ஜபத்தில் நின்று அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இது ஒப்பு கொடுக்கிற நேரம், இது விடுதலை நேரம். கலைந்து செல்லக்கூடாது. அப்படியே நில்லுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதம். கடைசி நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ஜீசஸ். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால். நல்ல கைத்தட்டி பாடுங்க. என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆஹா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், ஓஹோ, எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓஹோ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற பிசாசை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் இயேசு மிகவும் பெரியவர். என்னில் இருப்பவர் இயேசு மிகவும் பெரியவர். அவன் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். பிசாசு வெட்கப்படுவானாக. இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓஹோ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். துதிக்க துதிக்க. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ, பயப்பட மாட்டேன். இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், ஓஹோ, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் என் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம்
ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். ஓ ரபா லா ஹட்டா ரபா, ஓ ரோஷேகே பா லா ரா ராகாதா பா துடா துடா பிரேபா. இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு ஜீசஸ் ஹalleluya ரிகபா ஹதரபா. இந்த ராத்திரி வேளையிலே எத்தனை பேர் கர்த்தரோடு பேசுறார்னு சொல்ல போகிறீர்கள்? கையை உயர்த்துங்க பார்க்கலாம், ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரம் உயர்த்தி இருக்கிற தேவ மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தலைமுறைகளை குறித்த பயமா, தாமதத்தை குறித்த பயமோ, தடைகளை குறித்த பயமோ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். பயம் இப்பொழுதே இவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஷகபா ஹதரா ஷகதா ரகதரா. தலைமுறைகளை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். Come out right now, Jesus name. ரேபா காஷா காபா. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. தாமதத்தை குறித்த பயங்கள் வெளியேறட்டும். ஆண்டவரே, இவர்களை உருவாக்குவீராக. ஹalleluya. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கையை வச்சுக்கிடுங்க. ஒரு கையை பரலோகத்து நேரா உயர்த்துங்க. இன்னைக்கு இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் வெளியேறட்டும். பேக் பெயின் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. தலை வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இருதய பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில், திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. Hallelujah.